வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கண்ணம்மா கிணத்துல தண்ணீர் இறைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல அங்க ஒரு போஸ்டர் இருக்கு, மிஸ்டர் பாரத் படத்தோட போஸ்டர் அது. ஆனா கண்ணம்மா அந்த போஸ்டர் பாக்குறப்ப அவங்க கண்ணுக்கு மிஸ்டர் பாரதி அப்படின்னு தெரியுது. அதுல ரஜினி ஃபேஸுக்கு பதிலா பாரதியோட ஃபேஸ் தெரியுது. பாரதி ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு நீ என்னை பத்தி நினைச்சிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அடுத்ததா இப்போ வீட்டுல உட்காந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா. தாமரை சொல்றாங்க, வீட்டுல இருக்கிறப்ப பாட்டு கேட்டுட்டே வேலை பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும், அதனால பூஜாவை ரேடியோவை கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பூஜாவை இப்ப அங்க வந்துடுறாங்க, ரேடியோவை ஆன் பண்றாங்க. அதுல பாரதி கண்ணம்மா அப்படின்னு பாட்டு பாடுது. படிக்கிற நேரத்துல உனக்கு எதுக்கு இந்த பாட்டெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. ஆஃப் பண்ண பூஜா அப்படின்னு சொல்றாங்க. படிச்சு முடிச்சுட்டேன் சித்தி அப்படின்னு பூஜா சொல்றாங்க. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் சித்தி, நான் கேட்டுக்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்றாங்க பூஜா. பாட்டு இப்ப ஆஃப் பண்றியா இல்லையா அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. கடைசியா பூஜாவுமே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. செகண்ட் டைம் நீ என்னை பத்தி நினைச்சிட்ட அப்படின்னு பாரதி சொல்ற மாதிரி கண்ணம்மாவுக்கு தோணுது. அடுத்ததான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாரதி மாதிரி வேஷம் போட்டு டயலாக் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா பாக்குறப்ப பாரதியே அங்க நின்று பேசுற மாதிரி தோணுது. இன்னும் நல்லா கசக்கிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு ஸ்கூல் பையன் தான் சொல்லிட்டு இருக்கிறான். கண்ணம்மா இது தேர்ட் டைம் அப்படின்னு பாரதி சொல்ற மாதிரி கண்ணம்மாவுக்கு தோணுது. கண்ணம்மா யோசிக்கிறாங்க, என்னது இது, காலையில எழுந்ததுல இருந்து எல்லாரும் பாரதி பாரதின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்டு போறாரு. அவரை பாக்குறப்பையும் கண்ணம்மாவுக்கு பாரதி மாதிரியே தெரியுது. இது 4வது தடவை என்னை பத்தி நினைச்சிட்டேன் அப்படின்னு பாரதி மறுபடியும் சொல்ற மாதிரி கண்ணம்மாவுக்கு தோணுது. அடுத்ததா பாரதி ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல ஒரு இளநீ கடைக்காரர் இருக்கிறாரு. அந்த வழியா இப்போ பாண்டி வராரு. பார்த்த உடனே வட்டி காசு கொடுக்கறதுக்காக அந்த இளநீ கடைக்காரர் போறாரு. 1000 ரூபாய் தான் இருக்கு, மீதி வட்டிலாம் எங்க அப்படின்னு பாண்டி கேட்கிறாரு. வியாபாரமே இல்ல, அதனால இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ லேட்டா கொடுத்தேன்னா அந்த பணத்துக்கும் அப்புறம் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்றாரு. பாரதி இப்போ அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றாரு, எதுக்குன்னே இந்த மாதிரி வட்டிக்கு இந்த மாதிரி தப்பான ஆள்கிட்ட எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. பாண்டி இப்போ கார்ல இருந்து இறங்கி வராரு. என்னை பத்தி ஏதோ சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு, தைரியமான ஆளா இருந்தா நேரா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. பாரதி சொல்றாரு, எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்றாரு. நான் தைரியமா உன் முன்னாடியே சொல்றேன், நீ கந்து வட்டிக்கு தானே கொடுத்துட்டு இருக்கிற ஊருக்குள்ள அப்படின்னு சொல்றாரு அவரு. யார்கிட்ட பேசினா உன்னோட வாழை கட் பண்ண முடியுமோ நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அசலூர் காரை நீ என்கிட்ட திமிரா பேசுறியா அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. கையில அருவாள் எடுத்து இப்போ பாரதியை மிரட்டுறாரு. ஒழுங்கா ஊரை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், பொண்ணோட ஊர் இது, அது போக இந்த ஊருக்காரங்களே என்ன இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க, நீ யாரு என்ன போ சொல்றதுக்கு அப்படின்னு பாரதி கேக்குறாரு. நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீ ஒரு உயிரை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக கத்தி எடுக்கிற, ஆனா நான் ஒரு உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக கத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அந்த கத்திய உடம்புல எந்த பார்ட்ல வச்சா உயிர் போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும், வேணா ஒரு டெமோ செஞ்சு காமிக்கட்டுமா அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. பாண்டியோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இப்போதைக்கு பிரச்சனை வேணா, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு பாண்டியை கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அடுத்ததா பாரதி கண்ணம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. கண்ணம்மா பாரதி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பாரதி சொல்றாரு, உன்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, யார பார்த்தாலும் தைரியமா நின்னு பேசுறதுதான் அப்படின்னு சொல்றாரு. நீயே இப்படி பயந்து போலாமா அப்படின்னு கேக்குறாரு பாரதி. யார் இப்ப பயந்து ஓடுனது அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. பாரதி கண்ணம்மாட்ட கேக்குறாரு, நேத்து நம்ம ஒரு விஷயத்துக்கு சவால் விட்டோம், ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. என்ன சவால், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. என்னை பத்தி இன்னைக்கு ஒரு தடவை கூட நீ நினைக்காம இருக்கணும்னு சவால் விட்டேனே, நீ என்னை பத்தி நினைக்காம இருந்தியா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. நீங்க என் முன்னாடி இப்போ அந்த சவால் பத்தி பேசுறப்பதான் எனக்கு அதை பத்தியே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை நினைக்கவே இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இந்த சவால்ல நீங்க தோத்து போயிட்டீங்க டாக்டர், இந்த ஊரை விட்டு நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நீ பொய் சொல்ற கண்ணம்மா, நீ உண்மையை சொல்றதா இருந்தா என்னோட கண்ணை பார்த்து சொல்லியிருந்திருப்ப அப்படின்னு பாரதி சொல்றாரு. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ ஒரு தடவை கூட என்னை பத்தி நினைக்கவே இல்லை அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. கண்ணம்மா சொல்றாங்க, இந்த மருந்து கொடுத்துட்டு குரங்க மட்டும் நினைக்காத அப்படின்னு சொன்னா மனசு குரங்கே தான் நினைக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு பெருசா அந்த சவாலை நான் தோத்து போயிட்டே நான் ஒத்துக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. அப்ப நீ என்னை பத்தி நினைச்சேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. இனிமேல் நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன், இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேன், அப்படி போறதா இருந்தா உன்னையும் என்னோட குழந்தைகளையும் கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. என் மனசுல எல்லாம் நீங்க இல்ல, நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா கண்ணம்மா அப்பா கண்ணம்மா பார்த்து பேசுறாரு. என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா கணக்கு எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்குது அப்படின்னு கண்ணம்மா அப்பா கேக்குறாரு. கண்ணம்மா சொல்றாங்க, நானும் தாமரக்காவும் சேர்ந்து மசாலா பொடியெல்லாம் செஞ்சு எல்லா கடைகளுக்கும் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ஊர் மக்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா, எல்லாருமே ஆர்டர் கூட கொடுக்குறாங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதுல நல்ல வருமானம் வருதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுல கிடைச்ச வருமானத்தை முன்பணமா வச்சு நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மா அப்பா சொல்றாரு, எனக்கு இப்பதாம்மா உன்னை நினைச்சா ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ ரொம்ப அமோகமா வருவமா, அந்த ஆண்டவன் உனக்கு எப்போதும் துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா கண்ணம்மா புக் பண்ண புது வண்டியுமே வந்துருது. கணபதி பாரதிட்ட கேக்குறாரு, கண்ணம்மாவுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவளுக்கு வண்டி ஓட்டலாம் தெரியாதுங்க, வண்டி ஓட்டனாலே பயப்படுவா அப்படின்னு பாரதி சொல்றாரு. கணபதி பாரதிட்ட சொல்றாரு, ஏன் டாக்டரே நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்திருந்தீங்கன்னா நீங்களே கண்ணம்மாவுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படி இப்படின்னு பெரிய ரொமான்ஸே நடந்திருக்கும், மிஸ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு கணபதி சொல்றாரு. உடனே பாரதி கண்ணம்மாவுக்கு பைக்கு கத்து கொடுக்கற மாதிரி நினைச்சு பாக்குறாரு. 2 பேரும் சேர்ந்து இப்ப பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.